எனக்கு ரொம்ப பிடிச்சமான புத்தகம். நான் கொஞ்சம் 2, 3 தடவை அந்த புத்தகத்தை படித்து விட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெண்ணிய சிந்தனையை தூண்டுகின்ற புத்தகம். கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதிய துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிறது. இந்த தலைப்பே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள், பெண்களுக்கான விஷயங்களை, பெண்களை பற்றி ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றியெல்லாம் இதை சொல்லி இந்த புத்தகம் விவாதிக்கிறது. இந்த புத்தகத்தை நம்மிடையே அறிமுகப்படுத்துமாறு சகோதரி முத்துச்செல்வி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ற புத்தகம் எனக்கு போன வருடமே முருகேசன் சார் எனக்கு பகிர்ந்திருந்தாங்க. நான் ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். பட் நல்ல வேளை நான் அதை படித்தேன். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அவ்வளோ அத்தனை விஷயங்கள். ஸோ இந்த புத்தகத்தை நான் 2 முறை படித்தேன். ஒரு முறை ஜஸ்ட் படிக்கணுன்றதுக்காக, 2வது முறை ஓகே இங்கே அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த புத்தகம்னா மேடம் சொன்ன மாதிரி கீதா இளங்கோவன் அவங்க எழுதின ஒரு புத்தகம். இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்றது 2 பேருக்குமே, அதாவது பெண்களும் படிக்கணும், ஆண்களும் படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆண் ஆதிக்க சிந்தனை அப்படின்றது ஆண்கள்கிட்டயும் இருக்குது, பெண்கள்கிட்டயுமே இருக்கு. அதனால 2 பேருமே படிக்கணும். இந்த புத்தகத்துல என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வன்முறைகள் எல்லாம் பத்தி ஜென்ரலா பேசுறோம். ஆனா பெண்கள் அவங்களுக்கு தெரியாமையே, பெண்களுக்கு பெண்கள் அவங்களுக்கே தெரியாம இன்னைக்கு அவங்கள சுத்தி எவ்வளோ ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது, அது வன்முறை அப்படின்னே தெரியாம அவங்களுக்கு நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்க நிறைய விஷயங்கள், பெண்களே பெண்களாக இருக்க விடாம எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது அவர்களுக்கு தெரியாமலே, அவர்களுக்கு புரியாமலே இந்த சமுதாயம் கட்டமைச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ற ஒரு புத்தகம். இதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குழந்தை ஒரு 10 வயசு ஆயிட்டாலே, இதுல பருவம் அடைஞ்சிட்டாலே உடனே துப்பட்டா போடணும், அதாவது சரியா போடணும், இப்படி போடணும், அப்படி போடணும். ஏன் அப்படின்னா அந்த மார்பகங்கள். ஸோ அந்த மார்பகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அது ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கி, அந்த மார்பகங்களை எந்த அளவுக்கு அதை வைத்து பெண்களை எந்த அளவுக்கு அவங்களை கூனி குறுக வைக்குது, அது ஒரு இயற்கை தந்த ஒரு உடலினுடைய ஒரு அங்கம். அதை தாண்டி அது எவ்வளோ அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது. அதோடைய சிறப்பு என்னன்னா, அது பால் ஊட்டுறதுக்கு உதவுது. அதற்கப்புறம் அவர்களுக்கு ஒரு கலவையில ஈடுபடும் போது அதனால ஒரு இன்பம் கொடுக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி அதை ரொம்ப பெருசாக்கி பெண்கள் தங்களுடைய உடம்பையே வெறுக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தினால தானே நம்மளை இப்படி இரு, அப்படி இரு, இப்படி உட்காரு, அப்படி உட்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்கள வெறுக்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக்கப்பட்டு, துப்பட்டாவை இப்படி போடு, அப்படி போடு, இல்லைன்னா ஒரு ஸ்டோலாவது போட்டுட்டு போ, என்ன போட்டாலும் சரி கழுத்தை சுத்தியாவது ஒரு துணி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய மார்பகங்களை இன்னைக்கு அது தெரிஞ்சா பெண்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த இந்த புத்தகம் இந்த மாதிரி சமுதாயம் நடத்துது அப்படின்றது நம்மளுடைய ஆத்தர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு புடவை அப்படின்றது கண்டிப்பா அது நம்மளுடைய கலாச்சார உடைதான். ஆனா ஆத்தர் சொல்ற விஷயம் அந்த புடவைய நம்ம தினந்தோறும் கட்டுறதுல இருக்கிற அசௌகரியங்கள், அதாவது இப்போ குறிப்பா நம்ம கட்டட பெண்கள்லாம், கட்டட வேலை பார்க்குற பெண்கள்லாம் எடுத்துக்கும் போது, விவசாயம் பண்ற பெண்கள் அவங்கெல்லாம் எடுத்துக்கும் பொழுது, இந்த 5.5 முழம் புடவையை கட்டிட்டு அவங்களால லிமிட்டடான ஒர்க் தான் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களால இப்ப மேலே ஏறி வேலை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாத பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த சேலரியும் மறுக்கப்படுது, அவங்க லிமிட்டடா தான் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஜப்பான்லலாம் அவங்களுடைய கலாச்சார உடையுமே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு உடை தான். ஆனால் அவங்க கலாச்சாரத்தை தான் அணிவாங்க. ஆனால் நம்மளுடைய பெண்கள் பொறுத்தளவுக்கு இன்னைக்கும் சாரி மட்டுமே கட்டணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி அதுல இருக்கிற அன்கம்ஃபர்டபுள். அது மட்டும் இல்லாம ஆத்தர் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் சாரி அப்படின்றதுல அதுல அசௌகரியம் மட்டும் கிடையாது, அது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, அதை விட அதை தைக்கிறதுக்கான பிளவுஸ், திருப்பி அதுக்கான உள்ளாடை, அதுக்கான இன்ஸ்கர்ட், இந்த மாதிரி செலவுகளையும் அதிகமாக்கி விடுற ஒரு விஷயம் தான் சாரி அப்படின்றது. ஸோ அது
நம்ம எந்த ஒரு உடையாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டுக்காக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இருக்கணுமே ஒழிய நம்மளுடைய வேலைகளை வந்து அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கான விஷயம். அந்த மாதிரி வீட்டு வேலை செய்யும் போது அதை ஃபுல்லா கட்டிக்கிட்டு அதை செய்யற என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் செய்யலையா, நாங்கெல்லாம் இதை கட்டிட்டு தானே இவ்வளவு வேலை செஞ்சோம்னா அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு அதுக்கான கம்ஃபர்ட் வரும்பொழுது ஏன் நம்ம அதை வந்து அதுக்காக மாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த இந்த புத்தகத்துல நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க, நேரம் கம்மியா இருக்கு. நான் சில முக்கியமான விஷயங்கள் நிறைய இடத்துல குறிப்பிடப்படாத சில விஷயங்களை மட்டும் நான் வந்து சுருக்கமா சொல்றேன். அதே மாதிரி இந்த இந்த புத்தகத்துல வந்து குறிப்பா ஒரு சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா டிவர்ஸ் ஆன ஒரு ஒரு பெண்ணுடைய நிலைமையும் பத்தி பேசிப்பாங்க. அதாவது ஒரு குடும்ப பெண் அப்படின்னாலே பூ பொட்டு குங்குமம், கல்யாணம் ஆயிருக்கணும், குழந்தைங்க இருக்கணும், இவங்க தான் குடும்ப பெண்ணு, அவங்க தான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வர முடியும். அப்படியே வந்தாலும் அத்துக்கு போனவ தானே, இவ குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் ஒரு ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லை ஒரு அன்மேரிடாகவோ இருந்தாலும் அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, இவளுக்கு வந்து குழந்தையா குட்டியா, என்ன பண்ண போறீங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்குது. அதை விட முக்கியமா இப்போ ஒரு சிங்கிள் மதர் வந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு நைட்டு லேட்டா வராங்கன்னா ஆத்தர் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து லேட் ஆயிடுச்சா நம்ம எதிரில் இருக்கவங்களோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ கேட்டால் லேட் ஆயிடுச்சு, வேலை இருந்துச்சுன்னு சொன்னா போச்சு. இல்லை ஃப்ரெண்டு கூட போயிட்டு வந்தேன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அடுத்து இருக்கிற ஒரு தலை வெடிச்சு போற ஒரு விஷயம் என்னன்னா, அது ஆண் நண்பரோடையா பெண் நண்பரோடையா அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு விஷயத்த பத்தியும் கீதா இளங்கோவன் பேசிப்பாங்க. அதாவது வீட்டுல விசேஷம் அப்படின்ற ஒரு தலைப்பு. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டாலே குழந்தை இருக்கணும். அப்படி குழந்தை இருக்கா இல்லையா விசேஷமான்ற தகுதி வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டாலே அவங்கள வந்து வீட்டுல விசேஷமா குழந்தை இருக்கான்ற தகுதி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே கிடைச்சிருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது பெத்துக்காம பெத்துக்கிறதும் அந்த பெண்ணுடைய விருப்பம், அவளுடைய கருப்பை. ஸோ அவ அந்த குழந்தைய பெத்துக்க வேண்டுமா வேண்டாமா, எப்போ குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் தானே ஒழிய அதுல மற்றவங்களுக்கு எந்தவித தலையீடும் பண்றதுக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகி அவங்க போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ குறைபாடு இருக்கு, அவங்களுக்கு வளர்ச்சி சரியில்லைனாலும் நிறைய ஃபேமிலிஸ்ல இல்லை இது முதல் குழந்தை நீ அழிக்கக்கூடாது அப்படின்னு பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பெத்துக்க வச்சுட்டு கடைசியில அந்த குழந்தை மிக ஒரு என்ன சொல்றது ரொம்ப இல்னஸோட பிறந்தா அப்போ யாருமே சப்போர்ட்டுக்கு வராம அப்போ அந்த தாய் தான் திருப்பியும் கஷ்டப்படணும். அப்புறம் அந்த குழந்தை இறந்து ஒரு 2.5 வயசுல ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அந்த வலியையும் அந்த தாய் தான் தாங்கணுமே ஒழிய இவங்க இந்த சமுதாயம் சொன்னவங்க யாருமே தாங்க போறதில்லை. அதனால அந்த பெருமை இதுக்கு வந்து ஒரு திரைப்படத்தை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க, மலையாள திரைப்படத்தை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. அந்த பெண் வந்து எவ்வளவு போராடுவா தனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து நேரம் எடுத்துக்கிறேன் அதிகமா, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு முடிச்சுக்கலாம். நிறைய விவாதிக்க வேண்டிய டாபிக் தான். ஓகே ஓகே இன்னும் ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து லிவிங் டுகெதர்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணா நம்மளோட திரைப்படங்கள் கூட அதை வந்து பெண் இது வந்து அவங்களா இருக்கிறதுக்காகவோ இல்ல அவங்களோட விருப்பத்துக்காக பண்ணாங்கன்னு இல்லாம இதுக்கு ஏதாவது ஒரு சித்தரிக்கிறது. அவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அதுக்கு வந்து இல்ல அவங்க அப்பா அம்மா வந்து சின்னதுல இருந்து பிரிஞ்சு இருந்தாங்க, இல்ல அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு சரியில்லை. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரீசனா தான் இருக்க முடியுமே ஒழிய இது பெண் தானாக தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல எடுத்திருக்க ஒரு முடிவு அப்படின்றத இந்த 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 திரைப்படங்கள் கூட அதை வந்து சொல்றதுக்கு மறுத்தாங்க. அந்த திரைப்படத்தை தவிர, அந்த மலையாள திரைப்படத்தை தவிர மற்ற எல்லா திரைப்படமுமே ஒரு பெண் வந்து சமுதாய கட்டமைப்புக்கு மாறாக அந்த சமுதாயம் கட்டமைத்து வச்சிருக்க அந்த பெண்மைக்கே உரிய அந்த கிரைட்டீரியாவுக்கு மாறாக பண்ணும் பொழுது அதை வந்து இதுதான் ரீசனா இருக்க முடியும். அவங்க ஃபேமிலி சரியில்லை, இல்லை அவங்க வளர்ப்பு சரியில்லை, அதுதான் ரீசனா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிதி சுதந்திரம் அப்படின்றத பத்தி ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு வேலைக்கு போற பெண்கள் கூட இன்ஃபேக்ட் பேங்க்ல இருந்தா கூட பெண்கள் வந்து அவங்களோட ஏடிஎம் கார்டு, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இது எல்லாமே ஆண்கள் கிட்டதான் இருப்பாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய தோழியோட இவங்க ஷாப்பிங் பண்ணும்போது திடீர்னு ஒரு திங்ஸ் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு,
ஆனால் வந்து என்கிட்ட இப்போ காசு இல்லைன்னா அப்புறம் அடுத்த நாள் காசு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நாள் பைசா கொடுக்க வரும்பொழுது என்னோட ஃபினான்ஷியல் எல்லாமே டீ செலவு, அதுக்காக டெய்லி என் ஹஸ்பண்ட்டை காசு வாங்கிப்போம். பட் எல்லாமே அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்கள் வந்து நிதி சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வலியுறுத்தியிருப்பாங்க. ஏன்னா இப்போ மேரேஜுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றத ஒரு கட்டத்தில் வந்து அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ நகை போட்டு பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த நகையை வந்து இவங்க அணிவிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குமே ஒழிய இந்த பெண்களுக்கு வந்து அதை முழுமையாக தன்வசம் வச்சிருக்கிறதுக்கு இன்னைக்குமே உரிமை இல்லாமல் தான் இருக்குது. அது வந்து அவங்களுடைய இன்லாஸ், அவங்களுடைய கணவர் வீட்டாருடைய அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கு. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு டைவர்ஸ்ன்னு ஆகும்போது இந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பெண்கள் வந்து வேலைக்கு கண்டிப்பா போகணும். நான் வந்து இப்போ பெண்னாலே நான் வந்து குழந்தைய வளர்க்கணும், பேரண்ட்ஸை பார்த்து அவங்களோட இன்லாஸை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணுன்றத தாண்டி பெண் வந்து நம்மளை பார்த்துக்கணும். இன்னும் நம்ம வந்து நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்தை என் பிள்ளை பண்ணக்கூடாதுன்னு ஓவர் குளோரிஃபிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கு இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பெண்ணுடைய சப்போர்ட் எவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படின்னா, தாய்ப்பால் ஊட்டுற வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஹஸ்பண்டுக்கும் இருக்கு, ஃபேமிலியில எல்லா மெம்பர்ஸ்க்கும் இருக்கு. அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, நான் தலையில தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்களே உங்களோட சுயத்தை இழக்கக்கூடாது. கண்டிப்பாக பெண்கள் வந்து வேலைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பேடு வாங்கணும்னாலும் அந்த ஜென்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஒரு சின்னதாக வாங்கினா டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப நிறைய சின்ன சின்ன வன்முறைகள்லாம் நம்ம வந்து கடந்து போக வேண்டியதா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த விஷயத்த வந்து வாட்சன் அவர்களுடைய அந்த தி மிரர்ல வந்து அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டு இருப்பாரு. அதுக்காக ஒரு புக்கும் எழுதியிருக்காரு, ஆஸ்க் தி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி பேசும்போது நிறைய சொல்லியிருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடல் உறவு அப்படின்னு நிறைய பேசியிருப்போம் நம்ம, பெண்களுக்கு எதிராக வன்முறை இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கு மட்டும் இந்த பாலியல் அப்படின்ற விஷயம் வந்து கல்யாணத்தை அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை அன்னைக்கு கூட தெரிஞ்சிருக்க கூடாது. அதாவது கல்யாணம் ஆகும்போது இதை பத்தி தெரிஞ்சிருக்கவே கூடாது. அப்படி தெரிஞ்ச ஒரு பொண்ணா அப்படி அவளுக்கு தெரியுது அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. ஸோ பெண்ணுக்கு வந்து செக்ஷுவல் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்றதான் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுடைய கணவர் வீட்டாரும் எதிர்பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை அப்படின்றதையும், இந்த பாலியல் கல்வி, இந்த கவுன்சிலிங் இதெல்லாமே எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்காக தான் அந்த வாட்சன் அவர்களால் அவங்க அந்த மிரர் அதில் வந்து ஆஸ்க் தி எக்ஸ்பர்ட் அப்படின்றதுல எழுதியிருப்பாரு. ஒரு புத்தகம் கூட அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் இல்லை. அந்த புக்கில் வந்து அவர் ஈஸி சம்திங், அது சாரி எனக்கு அந்த புக்கு பேர் மறந்துருச்சு. அந்த புத்தகத்துல வந்து ரொம்ப எளிமையா கொஸ்டின் ஆன்சர் பேசிஸ்ல எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் தான். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சில விஷயங்கள், இப்போ நட்பு வட்டாரங்கள். இப்போ ஒரு கேர்ள்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபேமிலி வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செகண்டரி தான். நீ முதல்ல பிள்ளைங்களை பாரு, ஹஸ்பண்டை பாரு, ஃபேமிலியை பாரு, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் தான் அப்படின்றது. ஆனா நட்பு வட்டாரம் அப்படின்றது நிச்சயமா பெண்களுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவர்களாக புரிந்து கொள்ள நட்பு வட்டாரங்களால மட்டும்தான் முடியும். அதனால கண்டிப்பாக நட்பு வட்டாரங்கள் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அந்த நட்பு வட்டாரங்களை வந்து இனிமேலாத அவங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் பயணம். இப்போ டூருக்கு போனோம் அப்படின்னா இப்போ ஒரு ஜென்ட்ஸ் நினைச்சாங்கன்னா போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் லேடிஸ் போகணும்னு சொன்னால் பசங்களை யார் பார்த்துப்பாங்க, ஹஸ்பண்டை யார் பார்த்துப்பாங்க, மாமியாரை பார்த்துக்கணும், மாமனாரை பார்த்துக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்க இது. அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க பிளான் பண்ணி போனாலும் யார் கூட போறீங்க, எப்படி போறீங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ்ல போய் லீவ் கேட்டாலும் உங்க பிள்ளைங்களையா விட்டுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து அவங்களுக்கான டைமை ஒதுக்கணும். அதையும் மீறி யாராவது சொன்னாங்களா அதை வந்து இடது கையில தட்டி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது இதுல வந்து மதர்ஸ் கில்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. மதர்ஸ்க்கு வந்து அந்த கில்ட்டே இருக்கக்கூடாது. பெரிய பசங்களா ஐயோ நான் என் பையனை என் பிள்ளைங்களை நான் இன்னும் நல்லா வளர்த்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங்கே வரக்கூடாது. நம்மளால எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்த்துக்கணும். ஸோ நமக்குன்னு ஒரு லைஃப், நம்ம வந்து என்னைக்குமே வந்து நமக்கான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாபி கேர்ள்ஸ்,
கேர்ள்ஸை வந்து பாபி கேர்ள் மாதிரி பண்ணாதீங்க, அழகு இதுதான். அதாவது உடற்பயிற்சியை பத்தி சொல்லியிருப்பாங்க. சொல்லும்போது கேர்ள்ஸை வந்து 10 வயசுக்கு மேல ஐயோ நீ சைக்கிள் ஓட்டாத, அப்புறம் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா எவன் கட்டிட்டு போவான். கேர்ள்ஸை வந்து அப்படி வேணா நீ போனா நீ வாக்கிங் போ, யோகா பண்ண, அவ்வளவுதான். ஆனா பாய்ஸை வந்து டென்னிஸ் விளையாடு, கபடி விளையாடு, நீ வந்து நல்லா சுண்டலை ஊற வச்சு சாப்பிடு. கேர்ள்ஸை வந்து நீ அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், அதனால வந்து நீ கடலை மாவை பூசு அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு ஆண்டில இருந்து வீட்டுல இருந்து எல்லாருக்கும் இதை பூசு அதை பூசு. ஸோ கேர்ள்ஸ்னாலே ஏன் ஒல்லியா தான் இருக்கணும், கலரா தான் இருக்கணும், ஸோ ஆரோக்கியமா இருக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி 0 வாட்ஸ்ல தான் இருக்கணும், சிக்குன்னு இருக்கணும், ரம்யமா இருக்கணும். ஸோ எவ்வளோ ஒரு வன்முறைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த உலக மிஸ் சென்னையா இருக்கட்டும், யார் ஒல்லியா இருக்காங்களோ அவங்க தான் மிஸ் சென்னை, குண்டா இருக்கவங்க எல்லாம் வந்து ஆனா ஜென்ஸா இருந்தா அவங்க வந்து நல்லா முறுக்கேறி இருக்கணும், அவங்க கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா குண்டா இருக்கணும், அதுதான் ஹெல்த்தி. லேடிஸ்னா வந்து ஒல்லியா வெள்ளையா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்து மாறணும். சில பேருடைய உடல்வாகு அப்படின்றது குண்டு தான். இப்போ வயிறை குறைக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய உடல்வாகு, அதுக்காக அதையே சொல்லி சொல்லி தொப்பையை குறை, அப்பதான் அழகா இருக்கும், அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி பெண்களை வந்து எப்படிலாம் உருவ கேலி பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நைட்டி போடுறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்லாம் அவசரமா பசங்களை ரெடி பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்களை வந்து நைட்டி போட்டுட்டு ஆஃபீஸ்ல ஸ்கூல்ல கொண்டு வந்து விடும்போது ஸ்கூல்ல வந்து ஒரு சர்க்குலர் போட்டாங்களாம், இனிமே அம்மாக்கள் வந்து நைட்டி போட்டு வரக்கூடாது, ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும், உன்னுடைய அம்மாவை பார்த்து உன்னுடைய அம்மா நைட்டி போடுறத பார்த்து கிண்டல் பண்றாங்கன்னா அது அவங்களுடைய பிரச்சனை, இது உன்னுடைய தாய்கிட்ட இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்றத பத்தி சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைதராபாத்ல ஒரு கிராமத்துல வந்து லேடிஸ் வந்து நைட்டி போடுறதுக்கு 7ல இருந்து 7 வரைக்கும் தடை போட்டு அப்படி மீறி போட்டாங்கன்னா அதுக்கு 2000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப நைட்டி போட்டா வந்து லேடிஸ் வந்து ஷால் போட்டு வர மாட்டாங்கன்றது கிண்டல் பண்றது. ஏன்னா அதாவது அங்கங்க குண்டா ஒல்லியா இருக்கவங்க போட்டா கூட தெரியல, நல்லா பரவாயில்ல, குண்டா இருக்கவங்க எல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை வந்து நைட்டிலயோ ட்ரெஸ்லயோ இல்லை, இது வந்து அவர்களுடைய பார்க்கும் பார்வை, இதுதான் அழகு, இது நல்லா இல்ல, அவர்களுடைய பார்வை வந்து எந்த அளவுக்கு தவறா இருக்கு. அதே மாதிரி இப்ப நைட்டி விளம்பரங்கள், ஒரு பக்கம் நைட்டி போடக்கூடாது, இன்னொரு பக்கம் குடும்ப பெண்ணுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நைட்டி, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மாற்றப்படணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், நிறைய இடங்கள்ல சொல்லப்படாத ஒரு விஷயம், டியூபெக்டமி, அதாவது வாசெக்டமின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் பண்றாங்க. ஆனா ஆத்தர் வந்து சொல்லும் போதுதான் எனக்குமே இதை பத்தி ஒரு பெரிய எஜுகேஷன் தெரியும் ஓரளவுக்கு, பட் இது எவ்வளவு பெரிய வன்முறை அப்படின்றது தெரிஞ்சுது. இப்ப ஜென்ஸுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்றது ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜஸ்ட் 1 டே ரிசல்ட், 1 டே ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆனா இதுல வந்து சமுதாயம் எப்படின்னா, ஜென்ஸுக்கு வந்து வாசெக்டமி பண்ணா அவங்களுக்கு ஆண்மை இருக்காது, அவங்களால வந்து செக்ஸ்ல வந்து வீரியமா ஈடுபட முடியாது, அவங்களால வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆண்மை போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான கட்டமைப்புகளால இந்தியாவில் வந்து அவங்க 2018 படின்னு நினைக்கிறேன் 2.5 லட்சம் பேர் லேடிஸ் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல வெறும் 2400 பேர் தான் ஆண்கள் வந்து கர்ப்பத்தடை, அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. அதனால வந்து இந்த வாசெக்டமி அப்படின்றத பெண்களும் அதை வந்து ஏத்துக்கிட்டு ஆண்களை வந்து வலியுறுத்தணும். உண்மையிலே தன்னுடைய வைஃப் மேல அக்கறை இருக்கிற கணவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து நீ வேண்டாம், ஏன்னா வைஃபுக்கு இதனால ஏற்படுற ரிஸ்க் அதிகம், வலி, அதுக்கான பெயின்ஸ், அவங்களோட உடல் வலி எல்லாமே அதிகம். அதனால இது வந்து உண்மையிலே அவங்க மேல அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா இனிமே வந்து ஆண்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வாகனம் ஓட்டுறதுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பல கோணங்கள்ல வந்து இந்த புத்தகங்கள் வந்து பேசியிருக்கு. பெண் குழந்தைங்க கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கணும், அவங்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச்சை பத்தி மட்டும் சொன்னா பத்தாது, அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்ற இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா,
இப்போ நம்ம வந்து ஈஸியா சொல்றோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே சொல்றோம். ஆனா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மளுடைய ஃபேமிலி நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஐயோ, முதல்ல அவன் கையில அவங்களுக்கு நடந்திருக்கிறது வன்முறையா இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில வரதுக்குள்ள எப்படியாவது இதை மறைச்சு அவங்க அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்றத தான் குறியாவே பார்ப்பாங்களே ஒழிய, அந்த பொண்ணோட நாங்க இருக்கோம், நீ வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணு, நம்ம அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் பார்க்காம வந்து இதனால் தான் வீட்டில் வந்து படிக்க விடாம வேலைக்கு போக விடாம பண்ணிடுவாங்கன்ற பயத்துல தான் பல பெண்கள் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான சூழ்நிலையை நம்மளுடைய சமுதாயம் வந்து நமக்கு அமைக்கல, நம்மளுடைய குடும்பமும் சமுதாயமும் நமக்கு சப்போர்ட்டிவா நிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் நிறைய நேரம் எடுத்துட்டேன் நான். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஒரு அருமையான புத்தகம், தேவையான புத்தகம். இந்த சமுதாயத்திலே ஆண்களும் பெண்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் முன்னுரையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக ஆண்களுடைய ட்ரெஸ்லலாம் பாக்கெட் இருக்கும், ஆனால் பெண்களுடைய ட்ரெஸ்ஸில் மட்டும் பாக்கெட் இருக்காது. ஒரு பெண்ணுடைய ஆடை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதே ஒரு ஆண் தான். அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் நைட்டியில் பாக்கெட் வைக்கிறது, சுடிதாரில் பாக்கெட் வைக்கிறது, ஈவன் சாரியில் பாக்கெட் வைக்கிறதெல்லாம் இப்போ வந்திருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கருப்பை பற்றி, அந்த கருத்தடை சிகிச்சையை பற்றி அவங்க முத்துசெல்வி சொல்லியிருந்தாங்க. இந்த உயிர் விளையும் நிலம் அப்படின்னு ஒரு புத்தகம், ராஜம் கிருஷ்ணனோட நாவல், அதுலேயே அவங்க வந்து வலியுறுத்தி இருப்பார்கள். ஆனால் ஆண்களுக்கு அந்த கருத்தடை சிகிச்சை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் அது கூட ஆண்கள் ஏற்றுக்கிறதில்ல, அதையும் பெண்கள் கிட்ட தான் விடுறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இதை பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக அனைவருக்கும் வேண்டும். இந்த புத்தகத்தை பற்றி மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்த சகோதரி முத்துசெல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.